ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நழுவவிட்டாய், காண்டீபம் நழுவவிட்டாய். மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன். துணிந்து நில் தர்மம் வாழ, புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. தன்னன் தனியே நின்று தள்ளாடிய குரு பகவான் ஸ்டெடியாகி என்ன செய்ய போறார்? அதாவது ஒரு மனுஷன் தனது நிலையில் பிறண்டு, தனது நிலையில் என்றால் ஏதோ ஒரு காரணத்தில் மனக்குழப்பத்தில், இப்போ அப்படி வேறு மாதிரியும் சொல்லலாம். அதாவது தண்ணியை போட்டுட்டாண்டா அவன் தடுமாறிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். ஆக ஏதோ ஒரு காரணத்தில் தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் ஒரு முடிவை எடுக்கும் பொழுது ஒரு ஸ்திரமான முடிவை அவனால் எடுக்க முடியாது. பிறண்டு அந்த குழப்பம், ஒரு நிலைப்பாடு என்பது அவங்க கிட்ட இருக்காது. அப்படிப்பட்ட தன்மையில் அவங்க கிட்ட போய் நம்மளுக்கு ஒரு காரியம் ஆகணும்னு நினைச்சோம்னா நம்மளுக்கும் காரியம் ஆகாது. அவன் நல்லா இருந்தான் தானையா நம்மளுக்கும் உதவுவான். அந்த மாதிரி அவனே குடிச்சு போட்டு மல்லாக்கப்படுத்து கிடக்கிறான், அவங்ககிட்ட போய் நம்ம என்னத்தை உதவி போய் கேட்க அப்படின்னு தான் சில பேர் நம்ம நினைப்போம். அது உண்மைதானே. அதே போல கிரகங்களும் சில நிலைகளில் தடுமாறுற நிலை. இந்த தடுமாற்றம் என்பது தான் வக்கரம் அப்படின்னு சொல்றோம். வக்கரம் என்றால் என்ன? பூமி அது வாட்டி சுத்திக்கிட்டு இருக்கு, இதுவும் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சுத்தும் பொழுதே ஸ்தம்பனம் என்ற ஒரு நிலை. ஸ்தம்பனம் அப்படின்னு சொன்னா அதே இடத்தில் நின்று கொண்டு சுத்துதல். அந்த மாதிரி அதே இடத்தில் நின்று கொண்டு சுத்தும் பொழுது மற்றெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அவர் ஏற்கனவே ஸ்தம்பனம் என்ற நிலையில தன்னால சுத்திக்கிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட போய் நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு உதவி கேட்க முடியாது. நம்ம ஒரு உதவி கேட்டு ஒருத்தர்கிட்ட போகிறோம், அவர் ஸ்டெடியாக இருந்தால் தான் அவர் உதவி செய்வார். அவரே படுத்த படுக்கையில் கிடக்கிறாரப்பா, அவர் எப்படிப்பா உதவ முடியும் அப்படிங்கிறது நமக்கு சரியாத்தானே படும். அதே போல தான் அதுவும் போக அந்தணன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டாம் என்று ஒரு பழமொழி, ஜோதிட பழமொழி அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்தணன் என்றால் இந்த இடத்துல குரு பகவான் என்று சொல்லக்கூடிய வியாழன், குரு பகவான், பொன்னன் இதெல்லாம் அவருக்கு பேர். அப்படிப்பட்ட அந்த கிரகம் தனிச்சு தான் நிற்கிறார். மிதுன ராசியில பகை பெற்று, புதனுடைய வீட்டில் பகை பெற்று தனிச்சு தான் இருக்கிறார். அவர் கூட யாருமே இல்லை. அவரு கூட இல்லை வேற விஷயம். அவர் ஏற்கனவே பகை பெற்றவர் தடுமாற்றத்தில் இருக்கின்ற வக்கரகத்தில் அவர் இருக்கிறார். அந்த வக்கரம் நிறைவு அடைந்த பிறகு, அதாவது சுய தன்மைக்கு தெளிந்த நிலைக்கு வந்த பிறகு என்ன செய்ய போறார்? அந்த தெளிந்த நிலை எப்பொழுது வருது அப்படின்னா விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 3ஆம் தேதி, ஆங்கிலத்துக்கு 17/3/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 10 மணி அளவில் புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அந்த வக்கர நிவர்த்தி அவருக்கு ஏற்படுகின்றது. இதெல்லாம் சூரியனால ஏற்படுறதா, அது வேற கணக்கு தான். அது பின்ன பார்த்து கூட நமக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அதுதான் பார்க்கணும். இப்போ கும்ப ராசியில பிறந்த உங்களுக்கு ஏற்கனவே ஜென்ம யோக சனியாக இருந்தார். சில பேருக்கு
அவமானங்களை கொடுத்து வந்த நிலையிலும் கூட அந்த அவமானம் மற்றவர்களுக்காக நீங்கள் ஏற்றுக்கொண்டது போல தான் இருந்துச்சு. யார் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களுக்கே மனச்சாட்சி கொன்று கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல தான் நீங்க இருந்தீங்க. நல்லவர்கள் உங்கள் மீது பழி சுமத்துனாங்க. வேற வழி இல்லை. அதாவது என்னன்னா, ஒரு ஏற்கனவே அந்த உதாரணத்தை சொல்லியிருக்கேன், மீண்டும் தக்க சமயத்துல கொஞ்சம் ஞாபகப்படுத்திடுவேன். அந்த தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, ரோட்டோரத்துல நீங்க ரோட்டுக்கு கீழே விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. அந்த ரோடு சாலையில, மெயின் சாலையில, அந்த சாலையை விட்டு அப்புறமாக ஒரு இடத்துல விளையாடிக்கிட்டு இருக்கு. ரோட்ல ஒரு 10 பேரு விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. காரு வேகமாக வருது. இந்த கார் நேராக ஸ்ட்ரைட்டா போச்சுன்னு சொன்ன, பிரேக் அடிச்சாலும் என்னமோ ஒண்ணு நடக்கும். அந்த 10 பேரையும் காலி பண்ணிடும். அப்ப என்ன செய்யறாரு டிரைவரு, மனச்சாட்சிக்கு விரோதமாக வண்டி அதே வேகத்தை கொஞ்சம் குறைச்சு கீழே இறக்கிறாரு. கீழே நீங்க தனியா விளையாண்டுகிட்டு இருக்கிற உங்க மேல அது ஏறிடுது. இப்படித்தான் அந்த சம்பவம் சனி வக்கரமானதனால, உங்க ராசி நாயகன் வக்கரகதியிலே இருந்ததனால இந்த மாதிரி பாதிக்கப்பட்டீங்க. அவங்க கெட்டவங்க தான். அதாவது அந்த ரூல்ஸுக்கு புறம்பாக நடு ரோட்ல விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. பட்சே அவங்க 10 பேர், அந்த 10 பேரை காப்பாற்றணும்னு சொன்னா அந்த ஒருத்தரை பலிகடா வாக்கணும். இந்த மாதிரி நான் ஒரு அலிபியாக சொல்லுகிறேன், அலிகோரியாக. இதுல நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சம்பவம் ஏற்பட்டிருக்கும். கும்பராசியில பிறந்தவங்க ஜென்ம யோக சனி என்று தான் நான் சொன்னேன். ஜென்ம சனி அப்படின்னு சொல்லல, ஜென்ம யோக சனி. அவருக்கு தெரியும் இது இப்படித்தான் நடக்க வேண்டும். இது என்ன அப்படின்னு சொன்னா, வேறு எங்கேயோ நீங்கள் மாட்டிவிடக் கூடாதுங்கிறதுக்காக இந்த நல்லவரை உங்கள் மீது பழி சுமத்தினார். இதுதான் கணக்கு. நல்லவர்களால் பழி சுமத்தப்பட்ட உங்களுக்கு அதே நல்லவர்களால் மீண்டும் நல்லது விளையக்கூடிய கட்டமும் வந்துவிட்டது. 4ஆம் இடத்துல கூறி இருந்துச்சு, கடுமையா சோதிச்சாரு. 5ஆம் இடத்துக்கு கூறு வந்துச்சு, ஒண்ணுமே பண்ணல. என்ன சாமி, 4ல் தான் பாழாப்படுத்தினார். 3, 4ஆம் 3ஆம் இடம் 4ஆம் இடமும் பல இடங்களை சுத்தி வந்துட்டேன். வீடு, ஆபீஸு மாற்றங்கள், பல மாற்றங்கள், சங்கடப்பட்டேன். 5ஆம் இடத்துக்கு ஸ்டெடியா இருக்க வேண்டாமா? இல்லையே. என்ன காரணம்? இவரும் வக்கரமாயிட்டார். இந்த கிரகங்கள் வக்கரமாகும் பொழுதெல்லாம் கிடைக்க வேண்டிய நல்லவைகள் அனைத்தும் தடைபட்டு போய்விடும். அதைத்தான் நான் ஒரு உதாரணமாக சொன்னேன். அவர் தண்ணி அடிச்சுட்டு படுத்து கிடக்காண்டா, அவர் நல்லவர் தான். அவர் படுத்த படுக்கையா கிடக்கிறார். என்னமோ ஏற்பட்டுருச்சு அவருக்கு. அதுல படுத்த படுக்கையா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அவர் எப்படி உங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார்? எப்படி கொடுக்க முடியும்? அவர்தான் படுத்த படுக்கையா கிடக்கார். இது போல நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன். 2 உதாரணங்களை சொல்லிட்டு மற்றதெல்லாம் அந்தந்த நேயர்கள், அந்தந்த சம்பவங்கள் எப்படி எப்படி நடந்திருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு வந்தீர்கள். இந்த பாதிப்பை போக்கக்கூடிய வகையிலே இந்த தடுமாறிய குரு, அதாவது வக்ரம் பெற்ற குரு வக்ர நிவர்த்தி அடைகின்றார். அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைந்த பின் உங்களுக்கு ஏற்கனவே இழந்ததை மீண்டும் கொடுப்பார். அந்த நல்லவர்களால் தான். யார் உங்கள் மீது கரிசனம் பண்ணினாங்களோ அதே நல்லவர்கள் உங்களுக்கு நல்லதையும் செய்வார்கள். இதுதான் இந்த வக்ர நிவர்த்தி குருவின் பலாபலன்கள். இது 17/3/2026 காலையில 10 மணிலிருந்து உங்களுக்கு நல்ல யோகம் ஆரம்பம் ஆகின்றது. அதாவது சிறு குழந்தைகள் இருந்தால் கூட அந்த நோய்வாய்கள் காரணம் தெரியாம ஒரு சளி பிரச்சனை, இல்ல சத்து குறைவான பிரச்சனை, எல்லாமே போசாக்கெல்லாம் டாக்டர் சொன்னபடிதான் எல்லாம் எழுதி கொடுத்தீங்க. அப்படி இருந்தும் அந்த கும்பராசியில பிறந்த குழந்தைகளுக்கு பாதிப்பை கொடுத்தது. அந்த பாதிப்புகள்ல இருந்து விலகக்கூடிய காலகட்டம் இப்பொழுது வந்துவிட்டது. பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு படிப்பு கூட சில பேருக்கு தடையாக போயிருக்கும். அந்த தடைகள் உடைபட்டு நல்ல படிப்பு வளரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். கல்லூரியில் படிக்கின்றவர்களுக்கு நல்ல மார்க்குகள் எடுத்து கேம்பஸ்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக விளங்கும். 5ஆம் இடத்து குரு இல்லையோ, அதனால் கண்டிப்பாக நீங்கள் டாப் 10ல் 2வது 3வதாக வந்துருவீங்க. அந்த அளவுக்கு யோகமாக இருக்கின்றது.
அதே போல காதல் அப்படிங்கிற கணக்குல விழுந்தவர்கள், ஏற்கனவே காதல் கசந்து போச்சு. நல்லா இருந்த காதல் கசந்து போச்சு. என்னன்னு தெரியல ஐயா, காரணமே தெரியல. அவளும் லிங்க்ல இருந்தா, ஒரு நேயர் கூட போட்டிருந்தார், லிங்க்ல இருந்துதான் அவுத்துக்கிடுச்சு, அதாவது என்னமோ போட்டிருந்தாரு, அந்த மாதிரி போயிருச்சு அப்படின்னார். திரும்ப மீண்டும் வந்து சேரும், ஒன்றும் பயப்பட வேண்டாம், அந்த மாதிரி இருக்குது. ஆக விடுபட்டது எப்போதும் விடுபட்டதாக இருக்காது. மாற்றம் என்பது மட்டும்தான் மாறாதது. ஆகையினாலே மாற்றத்தை மாற்றுவதற்குத்தான் மாறாத ஒரு தன்மையாக இப்பொழுது கிரகம் உங்களுக்கு நல்ல யோகத்தை செய்ய வந்திருக்கின்றார். இந்த நிலை மார்ச் 17 ஸ்டார்ட் ஆகும். ஆகையினால் எந்த கவலையும் பட வேண்டாம். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று கூடுவார்கள். சண்டை சச்சரவு காதலர்களுக்கு இதெல்லாம் சகஜம். அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். ஒரே எப்போதும் போல ஆட்டும்னு சொல்லிட்டு இருந்தா அது சுவைக்காது. 4 கோபத்தை காட்டணும், அங்கே ஒரு இழுபறியா இருக்கணும், சீ தோ தா அப்படின்னு இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்தா தான் அந்த காதல் சுவைக்கும். அதே போல கணவன் மனைவிக்குள்ளையும் எல்லாத்துக்கும் சொன்னதுக்கெல்லாம் சரின்னு போய்கிட்டு இருந்துச்சுன்னா வாழ்க்கை ரசனை இருக்காது. அப்பப்போ எடுத்து கேட்கணும், ஓ இது எதுக்கியா போட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு மனைவி எடுத்து கேட்கணும். இல்லை மனைவி செய்யக்கூடியதுக்கெல்லாம் நீங்கள் ஆமாச்சாமி போடக்கூடாது. நீங்களும் அப்பப்போ லேசா கடிச்சுக்கிடணும், கொத்திக்கிடணும். அப்படி இருந்தால்தான் அது ரசனையாக இருக்கும். சாப்பாடு அப்படின்னா ஒரே சாம்பாராக இருந்தால் வெறுத்து போயிடும். சாம்பார், ரசம், அந்த காரக்குழம்பு இதெல்லாம் சொல்கிற முடியாது. அப்படிலாம் பல வகையாக இருந்தால்தான் அதுக்கு பேர் வாழ்க்கை. ஆக இவைகளெல்லாம் சந்திச்சு கடந்தால்தான் வாழ்க்கையிலே ஒரு சுவை கிடைக்கும். அதில் இடையில பாயாசம் கொடுப்பாங்க, அற்புதமா இருக்கியா, நெய் பாயாசம் சூப்பரா இருக்கு அப்படின்னு அதையும் நம்ம ருசிச்சு சாப்பிடுவோம் இல்லையா. இது இருந்தால்தான் அதுக்கு மனம். அதாவது வெயில் இருந்தால்தான் நிழலுக்கு மரியாதை. ஒரே நிழலாக இருந்துருச்சுன்னு சொன்னா நிழலோட அருமையும் தெரியாது. வெயில கொஞ்சம் போயிட்டு வந்தா தான் நிழலோட அருமை தெரியும். இந்த மாதிரியாக வாழ்க்கையிலே அனைத்தையும் சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்கின்ற காலகட்டம் தான் அந்த ஜென்ம யோக சனி, வக்கர குரு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஜென்ம ராகு இதெல்லாம் இருக்கும். இவைகளுக்கு இடையே நல்லவைகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் அதே கிரகங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க வருகின்றது. இந்த யோகம் உங்களை தடுமாற விடாமல் பார்த்து கொண்டு, ஆக காதல் கனிந்து வெற்றி பெறும். வரன் தேடுகின்றவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். இடையில கிடைச்சிருந்தா கூட அவ்வளவு சிறப்பா இருந்திருக்காது. இனிமேல் இந்த 17/3/2026 பின் காதல் கைகூடும். வரன் தேடுகின்றவர்களுக்கு அருமையான வரன் செட் ஆகும். கிட்டத்தட்ட எங்கேயோ தேடி இருப்பீங்க, பக்கத்திலேயே கிடைச்சிடும். கும்பராசியில பிறந்த உங்களுக்கு 500-600 கிலோமீட்டருக்கெல்லாம் அப்பால தேடி பார்த்தீங்க, ஒன்றும் செட் ஆகலை. இப்போ அருகாமையிலே 50-100 கிலோமீட்டருக்குள்ளேயே கிடைச்சிடும். இந்த மாதிரியான ஒரு அருமையான வாய்ப்பு காத்திருக்கின்றது. உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு மற்றவர்கள் சக ஊழியர்களுடைய வேலையும் சேர்த்து பார்த்தீங்க. இது உங்களுடைய தயாள குணத்தை காட்டுச்சு. அந்த தயாள குணமே சில பேருக்கு சங்கடமாகவும் போயிருக்கும். உங்கள் வேலையில் குறைய வச்சிருப்பீங்க. அவர் பேரை கெட்டு போயிடக்கூடாதே மேலதிகாரிட்டன்னு சொல்லி நீங்கள் இழுத்து போட்டு செஞ்சு உங்கள் வேலையில் கவனத்தை சிதற விட்டுருப்பீங்க. இவைகளுக்கெல்லாம் தக்க ஒரு மாறுதல் ஏற்பட்டு உங்கள் நிலைமைக்கு உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு தேடி வருகின்றது. சந்தர்ப்பங்கள் கூடி வரும். பணிச்சுமை குறையும். அதிகாரிகள் மாறுவார்கள். உங்கள் சக ஊழியர்களும் மாறுவார்கள், அல்லது நீங்கள் மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு பணியில் ஒரு சிறந்த ஒரு தேர்ச்சியாளன் என்ற நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். அதற்குரிய சன்மானமும் கிடைக்கக்கூடியதாக அமையும். இந்த வக்கர நிவர்த்தி அடைந்த குருவின் பார்வை சிறப்பாக விளங்கும். அடுத்தபடியாக தொழில் உத்தியோகம் வியாபாரம் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு சொற்ப லாபம்தான் கிடைச்சது. சொற்ப சந்தோஷத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. கடன் மட்டும் பெருசா இருக்குது. ஏனென்றால் யாரும் அள்ளி கொடுத்துருதீங்க. அது ஒரு வகையில விரயத்தை அதிகமா கொடுக்குது. என்னத்தை கட்டி கொண்டீர் போயிட போறோம் அப்படின்னு சொல்லி அள்ளி கொடுப்பதிலே வல்லவராகவும் இருக்கின்றீர்கள். ஆகையினாலே உங்களை பொறுத்தமட்டில் செலவினங்கள் என்பது தாராளமாக இருக்கு. ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துக்கும் அவர் தான், சனிதான் நாயகன். அந்த மாதிரி இருக்கின்ற காரணத்தினால செலவுகளுக்கும் பஞ்சம் இருக்காது. அம்மா அப்படின்னு வந்தாச்சுன்னு சொன்னா அள்ளி கொடுப்பதில் கெட்டிக்காரர். என்ன இருக்குதோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய நபர் நீங்க. ஆகையினாலே அந்த செலவினங்கள் அதிகமாக ஏற்பட்டு கடன்கள் அதிகரிச்சிருக்கும். கடன்களை அடைக்கக்கூடிய வழி வகை இப்பொழுது வருமானம் பெருக்கெடுத்து காட்டும். வக்கரகுரு
நிவர்த்தியானதுல இருந்து வருமானம் கூடும். அதே போல ரேஸ், லாட்டரி, ஸ்பெகுலேஷன் துறைகளில் சின்ன சின்ன ஆதாயங்களையும் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு உங்களுக்கு மார்ச் 17 அது தொடங்குது, நல்லபடியாக இருக்கும். அதே போல சம்பந்தம் இல்லாம ஒரு பெண் நபரும் உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வருகின்றது. தூரத்திலிருந்து தான் வரக்கூடிய பெண்ணாக அமைவாள், ரயில் ஏறி வருவாள், அல்லங்கில் பிளைட்ல ஏறி வரக்கூடிய நபராக அது அமையும். இந்த மாதிரி ஒரு திடீர் சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வக்கர நிவர்த்தி வழங்குவார். ஏற்கனவே உங்களை சந்திக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க, அது அந்த சந்தர்ப்பங்கள் தள்ளி போய் கரெக்டா வக்கர நிவர்த்தி ஆனதுக்கு பின்னால அவங்க வந்து சந்திப்பாங்க. அது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகவும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அது அமையும். நல்ல சந்தர்ப்பம் அருமையாக விளங்கும். அதே போல வயது வந்தவர்களுக்கு இப்ப மீண்டும் உங்களுக்கு இளமை குலுங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக மலருகின்றது. நல்ல பார்வை, வக்கர நிவர்த்தி அடைந்த குருவின் பார்வை இளமை பார்வையாக விளங்குகின்றது. ஆகையினாலே நினைத்த காரியத்தை நல்லபடியாக முடித்து குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தமயமான வாழ்க்கையாக அமையும். நினைத்தது நிறைவேறிவிட்டது, இதை விட வேற என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், அதுவே உங்களுக்கு அந்த துள்ளி குதித்து விளையாடச் சொல்லும். அந்த மாதிரி ஒரு ஆனந்தமயமான ஒரு யோக அமைப்பு காத்திருக்கின்றது. விடுபட்டவர்கள் மீண்டும் தேடி வருவார்கள். உங்களை உதாசீனம் செய்து விட்டு சென்ற நபர்கள் உங்களை நாடி வரக்கூடிய காலகட்டம். ஆகையினாலே பெருந்தன்மையான நீங்கள் மன்னிப்பது மரபு என்று மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அதே போல உறவினர்களும் தேடி வருவாங்க. அந்த இடத்தில் உங்களுடைய மனைவியோடு கலந்து பேசி எந்த முடிவும் எடுக்க வேண்டும். இந்த காயம் பட்டது உங்களை விட உங்க மனைவி தான் காயப்பட்டிருப்பாங்க. அதனால அவர்களையும் கலந்தாலோசனை பண்ணி முடிவெடுக்க வேண்டும். வியாபாரம் வலுவடையும், தொழில் விருத்தியடையும், உத்தியோகம் சிறப்பாக விளங்கும், பணிச்சுமை குறையும், சம்பள உயர்வு கணிசமாக உயரும். புதிய வண்டி வாகனங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்பச் சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கின்றது. நடனம், நாட்டியம், சினிமா, சங்கீதம், கேளிக்கை, சல்லாபம், உல்லாசம் நிறைந்த வாழ்க்கையாக அருமையாக கொடுப்பார் இந்த வக்கர நிவர்த்தி குரு. ஆகையினாலே இனி வாழ்க்கையில் வசந்தம் வீசத் தொடங்கி விட்டது. நன்றி, வணக்கம்.